அனைவருக்கும் வணக்கம். போஸ்ட் மார்க்கெட் ரிப்போர்ட் பார்க்கலாம். இன்னைக்கு மார்க்கெட் ஓப்பன் ஆகிறதுக்கு முன்னாடி நம்ம ப்ரீ மார்க்கெட் அனலைஸில் எந்த ஸ்டாக் எப்படி இருந்தால் என்ன நடப்பதற்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படிங்கிறத அப்டேட் பண்ணியிருந்தோம். அது என்ன நடந்திருக்கா இல்லையான்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்முடைய ஆப்ஷன் கிளாஸு வருகிற ஜனவரி 12ஆம் தேதி ஸ்டார்ட் ஆகுது. 4 மாதத்துக்கு அப்புறம் இப்போ தான் கிளாஸ் ஆப்ஷன் கிளாஸ் எடுக்கிறேன். டீட்டெயில்ஸ் கேட்டவங்க, எனக்கு மெசேஜ் பண்ணவங்க எல்லாருக்குமே நான் அனுப்பிட்டேன். அனுப்பாதவங்களுக்கு அனுப்பல, யாருக்காவது ரிசீவ் ஆகலை அப்படின்னாங்களே எனக்கு மெசேஜ் பண்ணுங்க, நான் அனுப்பிவிட்றேன். ரூல் ஃபோன் பண்ணி கேட்டுக்குவாங்க. சரி, இன்னைக்கு நம்ம லெவல் பார்க்கலாம். 23,600 காலு 138 ரூபாய்க்கு மேலே இருந்தால் நிஃப்டி அப் சைடு, 138 ரூபாய்க்கு கீழே இருந்தால் நிஃப்டி டவுன் சைடு அப்படின்னு நம்ம சொல்லிட்டோம். கரெக்டுங்களா? நம்ம மார்க்கெட்டை பார்த்து வர்த்தகம் பண்ணக்கூடாது. மார்க்கெட் பார்க்கலாம், எதுக்கு என்னங்கிறதுக்கு. அங்கே இருக்கக்கூடிய சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸை வச்சு நீங்கள் ஆப்ஷன் பையிங் பண்ணக்கூடாது. அதுதான் இதனுடைய பியூட்டி. ஓகேங்களா? இப்போ நம்ம இன்னைக்கு சொல்லியிருந்தோம் 138ன்னு. இங்கே பாருங்க, எங்கே என்ன பண்ணியிருக்குன்னு பாருங்க. 138ல் நான் நிறைய முறை சொல்லியிருக்கேன்ல, ஃபால்ஸாக நம்மளை ட்ராப் பண்ணுவாங்க, ஏமாற்றுவாங்க. அதெல்லாம் நம்ம கண்டுபிடிக்க தெரியணும். ஓகேங்களா? ஃபால்ஸ் பாருங்க, இங்கேயே தான் காலையிலேருந்து சுற்றிக்கிட்டு இருந்தது. அதுக்கப்புறம் மேலே போனவர் தான் போகல. அதுக்கப்புறம் ஏன் இங்கேருந்து திரும்பினார்? எகைன் இங்கேருந்து ஏன் திரும்பினார்? எகைன் இங்கேருந்து மறுபடியும் இதை போயிட்டு மறுபடியும் அப்படியே சைட் வைஸில் போட்டாங்க. ஏன்? இதற்கான கேள்விகளுக்கான விடை உங்ககிட்ட இருக்கும். இன்பிட்வீன்ல இப்போ இதுக்கு மேலே இருக்கு, அப்போ மார்க்கெட் ஏற போதும் முடிவு பண்ணிட்டீங்க. இதுக்கு இடையில உங்களுக்கு எவ்வளவு தேவை? எடுத்துட்டு வெளியே போயிடணும், ஃபுல்லா பிடிக்கணும் அப்படின்னு பிடிக்கலாம். அந்த ரூல் எல்லாமே அந்த 1000 பாயிண்ட் இங்கிருந்து ஏறினாலும் எப்படி ஸ்டெப் ஏறன்ற கால்குலேஷன் தெரிஞ்சா நீங்க அதுக்கேற்ற போல உட்காந்து எங்க புக் பண்ணணுமோ அங்க புக் பண்ணிட்டு வெளியே போகலாம். தெரியாதவர்கள் நீங்க ஓனா பிராக்டிஸ் பண்ணீங்கன்னா உங்களால கண்டுபிடிக்க முடியும் அது எங்க வந்தா புக் பண்ணலாம் என்ன. இந்த பாட்டம்ல தான் நம்ம பை பண்ணிருப்போம். அதுதான் அங்க பியூட்டியே. இந்த இடத்துல தான் பையிங்கே நடந்தது மார்க்கெட்ல. மார்க்கெட் மீன்ஸ் நம்ம கால்குலேஷன்ஸ்ல. ஆனா யூடியூப்ல 138 நம்ம கொடுத்துருக்கோம். கரெக்டுங்களா? அப்போ இது ஃபால்ஸ்ங்கிறது எல்லாருக்குமே தெரியும், ஸ்டூடெண்ட்ஸுக்கு. சாரி, அது போல நீங்க படிங்க. என்கிட்ட கிளாஸ்க்கு வரணும் அவசியமே இல்லை. நீங்க உங்க பகுதியில் உங்களுக்கு தெரிஞ்சு சொல்லி கொடுத்தாலும் இல்லை, நீங்களே ப்ராக்டிஸ் பண்ணாலும் உங்களால கண்டுபிடிக்க முடியும். அப்போ மார்க்கெட் இன்னைக்கு என்ன இருக்கும்? கண்டிப்பா அப்பா இருக்கும். ஃபர்ஸ்ட் கொஞ்சம் சின்னதாக டவுன் ஆயிருக்கும், அதுக்கப்புறம் என்ன மார்க்கெட் கண்டிப்பா அப்பதான் ஆயிருக்கும். நம்ம போய் மார்க்கெட்டை ஷோ பண்ண பார்க்க வேண்டிய அவசியமே இல்லை. அதனால மார்க்கெட்டுங்கிறது மேத்தமெட்டிக்ஸ், இண்டிகேட்டர், பேட்டர்னு, மூவி ஆவரேஜ், பிரைஸ் ஆக்ஷன், ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் இதெல்லாம் தூக்கி ஓரம் வச்சிருங்க. மேக்ஸ் சார்ந்து ப்ராக்டிஸ் பண்ணுங்க, பெட்டரா இருக்கும். நன்றி, வணக்கம், வாழ்க வளமுடன்.